வெல்கம் ஆல். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் வள குளக்கலன்னு இல்லாமல் சூப்பராக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமா? வாங்க போகலாம். இதுக்கு வந்து நான் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு வந்து வேக வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுக்கிட்டேன். பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு சூடானதும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி தக்காளி போட்டு வதக்கிடுறேன். வதக்கிட்டு அது கூடயே வந்து வெண்டைக்காவை போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பைடர் வெப் கம்பிப்பதம் மாதிரி அந்த இது வராத வரைக்கும் வந்துட்டு நீங்கள் நல்லாவே வந்து வெண்டைக்காய் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்துட்டு ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து இது கூடயே பருப்பு தண்ணியை ஊற்றி காய் நல்லா வெந்து வரட்டும். காய் வெந்து வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி வாசம் போகிற வரைக்கும் விட்டுட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. ஃபைனலாக மல்லித்தலையை போட்டு சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எப்போதுமே குழம்பு வைக்கும்போது லைட்டாக சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசமாக இருக்கும் குழம்பு. அதே மாதிரி மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா வந்துட்டு குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட். டாடா.